அவ வரடா. அவளா? அவங்க. நாம என்ன பண்றோம், பர்ஸ் அங்க போட்டு நாம 2 பேரும் இங்க வெயிட் பண்றோம். நாம 2 பேரும் வெயிட் பண்றோமா? நாம என்ன பார்ட்னர்ஷிப்ல பிசினஸ் ஆரம்பிக்கிறோம்? டேய், அவளுக்கு யார லவ் பண்றோம்னு குழப்பம் வந்துரும். இதே மாதிரி சம்பவம் இந்த காலேஜில் நிறைய நடந்திருக்கு. நீ முதல்ல எடுத்து காலி பண்ணு. அப்ப நீ லவ் பண்ற? ஓகே, ஆல் தி பெஸ்ட், ஆல் தி பெஸ்ட். ஏய், என்னமோ இவன் பொண்டாட்டி எனக்கு தாராவாத்து கொடுத்து போற மாதிரி போறான். நீ ஏன் மாட்டிக்க? அவனை சிக்கனா எலும்பு ஒடிச்சுடா. ஓடு ஓடு, நீ எத்தனை கிலோமீட்டர் ஓடியா ஓடடா. நீ மாட்டினா நான் சத்தடா. டேய் வேணாம், நின்னுடு. எனக்கு கலாத்தாலாம் தெரியும். ஐயோ சார், மன்னிச்சுக்கோங்க சார். உங்க பர்ஸ் எனக்கு தெரியாம போச்சு. கீழே கந்துச்சு. பூமாதேவி கொடுத்தாலும் நினைச்சு ஏத்துக்கணும் சார். இந்தாங்க சார் பர்ஸ். ஆளை விடுங்க. உனக்கு பூமாதேவி கொடுக்குறாளா? ஐயோ, ஏன்னா 5 பைசா விட்டு போற? அது யாராவது பிச்சைக்காரன் நீங்களே போட்டுருங்க. ஏய், ஜாக்கிரதையாவா. அப்புறம் அந்த பொம்பளை என் தம்பி சிட்டி பாபு இப்படிதான் பதுங்கி பதுங்கி வரும், நம்மளை கட்டி பிடிச்சிரும். என்னடா ஃப்ளூட் சத்தம் கேக்குது? எப்பவுமே 6 மணி வாட்சி தானே ஆளை கொள்ளுவான். இப்ப ஏன் மாத்திட்டான்? அப்ப 6 மணி தூக்கி போட்டானா? இவன் டார்ச்சர் தாங்க முடியல. நமக்கு கூட்டு போறான். தம்பி இங்க வாங்கப்பா. நீங்க அங்க இருந்து வரும் பொழுது ஒரு இசை மலை பொழிஞ்சுச்சே, கேட்டீங்களா? கேட்டது நாங்க நினைச்சிட்டோம். ஈர கூட காயில பாருங்களேன். அந்த மலை பொழிஞ்ச நீங்க தானே? அடுத்தவங்க புகழுக்கு என்னைக்குமே ஆசைப்படக்கூடாதுப்பா. அந்த மலையை பொழிஞ்சது வேற யாரும் இல்ல, என்னுடைய குருநாதர். குருவே, கொஞ்சம் வாயில இருந்து எடுங்க. இந்த இசை மலையை எப்ப நிறுத்துவீங்க? இசைக்கு எல்லையே இல்லை. எப்பா சாமி தொல்லனாடோ. நாட்டுல வர மழையை ஊதி நிறுத்திட்டானுங்களே. இங்க இசைக்கு எல்லையே இல்லைன்னு சொன்னது யாரு? யாருமில்ல. அவர்தான். ஏமா, நான் தான் சொன்னேன். இன்னொரு வாட்டி சொல்லுங்க. இசைக்கு எல்லையே இல்லை. தம்பி சிட்டி, தம்பி சிட்டி, தம்பி சிட்டி. செத்து பொண்ணுங்க தம்பி சிட்டி பாபு கூட இப்படிதான் இசைக்கு எல்லையே இல்லைன்னு அடிக்கடி சொல்லிட்டு இருப்பா. நீங்க என்ன வேணாலும் நினைச்சுக்கங்க, ஆனா பிடிச்ச புடிய மட்டும் விட்டுறாதீங்க. பள்ளி மாதிரி விட்டு குருநாதா. ஏய் கங்கம்மா, கட்டின புருஷன் முன்னாலே கண்ட கண்ட கலைஞெல்லாம் கட்டி பிடிக்கிறியா? உனக்கு அறிவு இல்லையா? உன் கழுத்த பிடிச்ச குருவே தப்பா நினைச்சுக்காங்க. வாங்க கொஞ்சம் இருப்பேன். என் பொண்டாட்டிக்கு இப்படி ஒரு கெட்ட வியாதிக்க. கெட்ட வியாதியா? ஆமாங்க, ரொம்ப நல்ல வியாதிப்பா. ஆமா, நல்ல வியாதி. இதே வியாதி எனக்கு இருக்குங்க. உனக்கு இருக்குதா? ஆமா. சின்ன வயசுல எங்க சித்தப்பாவை கேட்க கூடாத கேள்வி எல்லாம் கேட்டு அந்த ஆளு கோபத்துல தூக்கி போட்டு பெரட்டி 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 அடிப்பாருங்க. என்ன கேள்வி? இதே கேள்விதானா? இதே கேள்விதானா? ஏடா பாவி, பொம்பளை நோயை கண்டுபிடிச்சா உடனே வச்சு அழுங்க. உனக்கு சட்டை ஒரு வேட்டி. யார தேடுற? எப்ப வந்தீங்க மாமா? இப்பதான். சினிமாக்கு போலான்னு 2 டிக்கெட் வாங்கி வச்சிருந்தா, வேஸ்டா போச்சு. சரி வாங்க, ஜாலியா பேசிட்டாவது இருக்கலாம். வாங்க. என்ன வாங்க மாப்பிள்ள, வாங்க வாங்க சாப்பிடுங்க. இதெல்லாம் எதுக்கு? காப்பியா? மாப்பிள்ள, ஒரு சந்தோஷமான விஷயம். ஒரு நல்ல இடத்துல மாப்பிள்ளை பார்த்து பேசி முடிச்சிட்டேன். சரசு சொன்னாளா? என்ன அத்தை இவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை சாதாரணமா சொல்றீங்க? சரசுக்கு மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா? சரசுக்கா? என்ன மாப்பிள்ள கதையே மாத்துறீங்க? நான் சொன்னது சரசோட அக்கா சிவகாமிக்கு. பறிக்க ஏறிடுச்சா? ஏதோ ஒண்ணு ஏறிடுச்சு. ஏங்க,
வேற வெளியால் உள்ள போறான். டேய் அவன் யாரும் இல்ல என் பையன்தான். ஓஹோ, வெளியால் தான் உங்க பையனா? என்ன மாப்பிள, சரசோட அண்ணன், உங்க மச்சான். உங்க பேரு? யமன் சதீஷ். யமன்? என் சதீஷ். எங்க வேலை பாக்குறீங்க? எங்கேயாவது வேலை பார்க்கலாம் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். யாரும் வேலை கொடுக்குற மாதிரி இல்ல. உனக்கு ஒரு நல்ல வேலையை நான் வாங்கி தரேன். ஏத்த நம்ம சரசு சம்பாதனையை நம்பி தான் குடும்பமே நடக்குதுங்கிறீங்க. அதை கல்யாணம் பண்ணி கொடுத்தா அப்புறம் நீங்க லாட்டரி அடிக்கணுமே. அதான் மாப்பிள எனக்கும் குழப்பமா இருக்கு. எனக்கு இப்ப தெளிவாய் போச்சு. நம்ம சதீஷுக்கு ஒரு நல்ல வேலை கிடைச்சு அவன் சம்பாதிக்கிற வரைக்கும் நம்ம சரசோட கல்யாணத்தை ஆஃப் பண்ணி வைக்கிறதா எனக்கு நல்லதா படுது. மாப்பிள சொல்றது நியாயமா தான் படுது. இல்ல சரசு? இல்ல. ஆமா ஆமா. அதனால நம்ம சதீஷுக்கு நான் ஒரு நல்ல வேலை வாங்கி தர வரைக்கும் நீங்க எல்லாம் பொறுமையா இருக்கீங்க. வர்ற இப்ப வர நேரம் பர்ஸ போட போற, நீ கிளம்பு. போன வாட்டி மாதிரி பர்ஸை மிஸ் பண்ணாத. இந்த வாட்டி பர்ஸையும் பிடிக்கணும், அவளையும் பிடிக்கணும். போன தடவை பர்ஸ கொஞ்சம் முன்னாடி போட்டுட்டா அதான் மிஸ்டேக். நீ முன்னாடி போடுறியோ பின்னாடி போடுறியோ, ஆனா கரெக்டா ஒர்க் அவுட் பண்ணும். ஓகே, பெஸ்ட் ஆஃப் லக். ஓகே. கேபிட்டா. வரேன்னு சொல்ற, அப்புறம் வரைய மாட்டேன்ற. உனக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ண தெரியுமா? எக்ஸ்கியூஸ் மீ. ரொம்ப தேங்க்ஸ்ங்க. இதுல ஒரு லெட்டர் இருந்தது பாத்தீங்களா? பார்த்தேன், என்கிட்ட தான் இருக்கு. எங்க இருக்கு? கொடுத்து வச்ச லெட்டருங்க. இந்த லெட்டர் கிடைச்ச பாக்கி எனக்கு கிடைக்குமா? இல்ல உங்க இதயத்துல இடம் கிடைக்குமான்னு கேட்டேன். என் இதயத்துல எப்பவுமே நீங்க தான் இருப்பீங்க. பஞ்சமில்லை நமக்கு. ஏன்பா தம்பி, ஐயோ எவ்வளவு நேரம் தான் என் கையை பிடிச்சிட்டு இருப்ப? என்ன பாக்குறவங்க தப்பா நினைக்க மாட்டாங்க? யார ஒன்ன தப்பா நினைப்பாங்களா? பர்ஸ போட்டுட்டு பேரஞ்ச மாதிரி நிக்கிறிய, உனக்கு என்ன ஆச்சு? ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி பர்ஸ் எடுத்து கொடுத்துருந்தா விட்டவனுக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கான், உனக்கும் பிரயோஜனப்பட்டிருக்கான். இப்ப டூ லேட். ஒரு நன்றி கூட சொல்ல மாட்டியாப்பா? நன்றிமா ஏமா தாயே. இப்படிதான் தைரியம் இல்லாத பசங்க. வாட் பாஸ், பர்ஸ் எடுத்து கொடுத்தாளா? பர்ஸா? இதயத்தையே எடுத்து உள்ளங்கையில கொடுத்துட்டாடா. சைக்கிள் கேப்ல பீலா விட்டுருவீங்களே. இப்பதான் விசாரிச்சேன், காலேஜ் லீவ் விட்டு 2 நாள் ஆச்சான். ஆமா மச்சான், இந்த பொண்ணும் காலேஜா ஏன் மூடுறானுங்கன்னே தெரியல. பொண்ணும் காலேஜ்ல எப்பவும் திறந்தே இருக்கணும், மூடவே கூடாது. இதுக்கு ஒரு சட்டம் போடணும்டா. இந்த பொண்ணு அட்ரஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது? பாண்டி பஜாருக்கு போலாம். அங்கேயா? பாண்டி பஜார்ல மாமரத்துக்கு அடியில மன்னார் சாமின்னு ஒரு கிளிஜோசியக்காரன், அவனை போய் விசாரிச்சா குத்து மதிப்பா அட்ரஸ் சொல்லிடுவான். குத்து மதிப்பா? யா சார் சார், உங்க சண்டையில அப்புறம் வச்சுங்க, முதல்ல பர்ஸ போடுங்க சார். பிச்சையா சோறு கேட்பாங்க, பணம் கேட்பாங்க. பர்ஸ் கேட்கற ஒரே ஆளி வந்தாண்டா. சார் உங்க பிரச்சனை எல்லாம் அப்புறம் வச்சுங்க, முதல்ல பர்ஸ போடுங்க சார். இப்ப போனாதான் டிக்கெட் கிடைக்கும். சூப்பர் மலையாள படம் போட்டிருக்கான், நீங்களும் வரீங்களா? எங்களுக்கு நிறைய வேலை இருக்குப்பா, நான் போடுறேன். நீ குனிஞ்சு எடு. எடுத்துங்க சார், எடுத்துங்க. என்னங்க இது? குடத்தை கொடுத்து தண்ணி புடிச்சிட்டு வர சொன்னா இப்படி தாளம் போட்டுக்கிட்டு உட்காந்துருக்கீங்க. எப்பதான் இந்த பழக்கத்தை நிறுத்த போறீங்களோ? இதுக்கு ஒரு முடிவு அவன் நிறுத்த போறதில்லை. என்ன முடிவு? போன ஜென்மத்தில் நான் யார்? என்ன அநேகமா கழுதியாவோ குதிரையாவோ பிறந்திருப்பீங்க. நான் உன்னை பத்தி கேட்கலடி, என்ன பத்தி கேட்டேன். போன ஜென்மத்துல நான் ஒரு மிகப்பெரிய சங்கீத வித்வான் அப்படின்னு ஜாதகம் சொல்லுது. ஆனா எந்த வாத்தியத்துல வித்துவாங்கிறது தெரியாதனாலதான் கண்ணுல பட்டதெல்லாம் எடுத்துவா. ஓ, இந்த வாத்தியத்துல கூட முயற்சி பண்ணலாமே. நீங்க வேற, இது ஊதாங்குழல். புல்லாங்குழல். ஆமா, ஓட்ட இல்ல. உங்களுக்கு வேற வேலை இல்ல. போடி. I am Major Jagannath, retired. என்ன பார்த்தா ரிட்டையர்ட் ஆன மாதிரி தெரியல. தெரியல. உடம்பு அவ்வளவு ட்ரிம்மா மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்ம பொண்ணோட ஜாதகத்தையும் பையனுடைய ஜாதகத்தை வச்சு பொருத்தம் பார்த்தோம். ரொம்ப அற்புதமா இருக்கு. இப்படி அமையிறது ரொம்ப கஷ்டம். இட்ஸ் ஆல் ரைட். பொண்ணை கொஞ்சம் வெளியே வர சொல்லுங்க. பார்த்து பிடிச்சிச்சுன்னா சட்டு புட்டுன்னு பேசி முடிவு பண்ணிடலாம். நோ, பொண்ணை கூப்பிடுறது, நமஸ்காரம் பண்ண வைக்கிறது, வீணை வாசிக்க சொல்றது, சொஜ்ஜி பஜ்ஜி சாப்பிடுறது, அதெல்லாம் இங்க நடக்காது. இது ஒரு வித்தியாசமான இடம். பொண்ணை பாக்குறதுக்கு முன்னால மாப்பிளைய ஒரு கேள்வி கேட்பேன், அதுக்கு அவர் பதில் சொல்லணும். தாராளமா கேளுங்க. என் பையன் டக்கு டக்குன்னு பதில் சொல்லுவான். நேத்து கூட டிவில கிஸ் ப்ரோகிராம் பாத்தீங்களா? அதுல அவன் தான் ஃபர்ஸ்ட். கிஸ் ப்ரோகிராமா? ஓ, யூ மீன் குவிஸ் ப்ரோகிராம். அங்க கேக்குற கேள்விக்கெல்லாம் சுலபமா பதில் சொல்லிட்டு 2 ஃபெனைல் பாட்டில் 4 சோப்பு கட்டிய பரிசா வாங்கிட்டு வந்துடலாம். ஆனா அது இங்க நடக்காது. நான் கேட்க போற கேள்விக்கு நல்லா யோசிச்சு சிந்திச்சு பதில் சொல்லணும். கேட்கட்டுமா? தாராளமா கேளுங்க. இந்த உலகத்துல கடவுள் இருக்கிறாரா இல்லையா? இதான் கேள்வி.
ரொம்ப சிம்பிள் சார். கடவுள் இருக்கார். கடவுள் இல்லாட்டி பொழுது விடியாது, பொழுது சாயாது. நீங்களும் இருக்க முடியாது, நானும் இருக்க முடியாது. கடவுள் இல்லைன்னு சொல்றதே பெரிய பாவம் சார். ஒரு விஷயம், எவன் கடவுள் இல்லைன்னு ஆணித்தரமா சொல்றானோ அவன் தான் இந்த வீட்டுக்கு மாப்பிளை. அவுட். சார் இது நல்ல சம்பந்தம், இதை விட்டா அவுட். போங்கய்யா. அப்பா ம், போயிட்டாங்களா? அனுப்பிச்சிட்டேனே. இப்படி எத்தனை பேர் அனுப்பிச்சிருவீங்க? கவலைப்படாதம்மா, உனக்கு ஒரு நல்ல மாப்பிளையா தேடி பிடிச்சு கொண்டு வரேன் பாரு. எப்போ? 50 வருஷம் கழிச்சா? விளையாடு.